வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோயில் பின்புறம் உள்ள ஆற்றங்கரையின் அருகே கடந்த 24ஆம் தேதி அன்று பட்டப்பகலில் கழுத்து அறுபட்ட நிலையில் இருசக்கர வாகனத்துடன் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அதோடு மோப்பநாய் சாரா மற்றும் தடயவியல் துறையினரை வரவழைத்தனர். மோப்பநாய் சம்பவ இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிச் சென்று நின்றது. தடயவியல் துறையினரும் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தது செங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பதை கண்டுபிடித்தனர். வட்டிக்கு பணம் கொடுப்பது, ஆட்டோ வாங்க கடன் தருவது என்று பைனான்சியர் தொழில் செய்து வந்த செந்தில்குமார் தனது மகளை பள்ளியில் விட்டுவிட்டு அலுவலகத்துக்கு செல்வதாக கூறிச் சென்றவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து செந்தில்குமாரை கொலை செய்தது யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்று விசாரணையை தொடங்கிய போலீசார் சம்பவ இடத்தின் அருகே இருந்த கோயிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது செந்தில்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் ஒருவரை அழைத்து வந்ததும் அவருடன் பேசிக் கொண்டிருந்ததும் பதிவாகியிருந்தது. இதையடுத்து அந்த நபர் யார் என்று விசாரித்தபோது அவர் செந்தில்குமாரின் நண்பரான தோட்டப்பாளையத்தைச் சேர்ந்த பாபு என்ற பரந்தாமன் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்தபோது கடன் விவகாரத்தில் பைனான்சியரை கொலை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. செந்தில்குமாரும் பரந்தாமனும் நகமும் சதையுமாக 12 ஆண்டு காலமாக நண்பர்களாக இருந்துள்ளனர். சமீபத்தில் பரந்தாமன் ஆட்டோ வாங்குவதற்கு செந்தில்குமாரிடம் 30,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதில் 24,000 ரூபாயை செலுத்தியவர் 6,000 ரூபாயை தராமல் இழுத்தடித்துள்ளார். பலமுறை கேட்டும் பணம் தராததால் பரந்தாமனின் மனைவியை செந்தில்குமார் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் சம்பவத்தன்று செந்தில்குமாரிடம் வேறு ஒருவரிடம் பணம் வாங்கி தருவதாக கூறி கருகம்புத்தூருக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்படி செல்லும்போதுதான் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோயிலில் இருந்த சிசிடிவியில் இருவரும் பதிவாகியுள்ளனர். ஆனாலும் சொன்னபடி பணத்தை வாங்கித் தராமல் சுற்றலில் விட்டதால் பைக் ஓட்டியபடியே செந்தில்குமார் தகாத வார்த்தைகளால் திட்ட மது போதையில் இருந்த பரந்தாமன் தான் வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் செந்தில்குமார் பைக்கிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழ சுதாரித்து இறங்கிய பரந்தாமன் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். போலீசாரின் விசாரணையில் பரந்தாமன் கூறிய தகவல்களை தொடர்ந்து அவரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று நடிக்க வைத்து வீடியோ பதிவு செய்துள்ளனர். பின்பு பரந்தாமனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். என்ன பண்ணாரு? நிப்பாட்டி எத்தனை வருஷம் இல்லை பின்னாடி கத்தி ஒரே அரைதான் அதுவும் என்ன பண்ணான்? நான் இறங்கி நின்றுட்டேன். அவன் என்ன பண்ணான்? அவன் அப்படியே நடந்து வந்தான். காலு சரி ஓகே.
6,000 ரூபாய் கடன் பிரச்சனையில் 12 ஆண்டுகளாக நகமும் சதையுமாக இருந்த பைனான்சியரை நண்பனே தீர்த்து கட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.